வணக்கம். நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவில் கைதான பயங்கர நபர், இன்டர்போல் சிவப்பு எச்சரிக்கை. எரிபொருள் விலையில் மீண்டும் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான அறிவிப்பு. போதைப்பொருள் வியாபாரியை காப்பாற்ற ஹெலிகாப்டரை எடுத்துச் சென்ற மஹிந்த, சர்ச்சையை கிளப்பும் மஹிந்த ஜாசிங்க. கைமாறிய 12 கோடி ரூபாய், ஹரக்காட்டா விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு சிக்கல். பரபரப்பை ஏற்படுத்திய இளம்பெண் வைத்தியர் கொலை விவகாரம், வாக்குமூலத்தில் சிக்கிய OIC அதிகாரி. இலங்கையில் அதிரடி தீர்ப்பு, பௌத்த பிக்கு உட்பட 4 பேருக்கு சிறை தண்டனை. நிலைமை மோசடையலாம், விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பாகிஸ்தான் ராணுவ தளபதியை கொல்ல இஸ்ரேல் சதி திட்டம், வெடித்த சர்ச்சை. தொடர்பான விரிவான செய்திகள். பாதாள உலக குழு உறுப்பினரான கெகல் பத்திர பத்மேவின் துப்பாக்கிதாரியாக செயற்பட்ட மாட்டியா எனப்படும் போம்புவல தேவகே சுரங்க சஞ்சீவ கருணாரத்தின கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். 42 வயதான குறித்த சந்தேக நபர் கொட்டுக்கொட ஜாகொடமுள்ள பகுதியைச் சேர்ந்தவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாட்டியா மலேசியாவில் தங்கியிருந்த போது அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதன் பின்னர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கடந்த 2022 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி கம்பகா நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து பஸ்பொட்டா எனப்படும் பாதாள உலக குழு உறுப்பினரையும் அவருடன் இருந்த மற்றும் ஒருவரையும் சுட்டு கொலை செய்தமை மற்றும் அங்கு நின்றிருந்த மேலும் பலரை சுட்டு காயப்படுத்தியமை பிரதான குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தலும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவதற்கு ஏற்ப எதிர்காலத்தில் மக்களுக்கு மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருட்களுக்காக இதுவரை 57 பில்லியன் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மானியம் இந்த மாதத்துடன் முடிவடைய உள்ளதாகவும் கூறியுள்ளார். அதன்படி மீண்டும் மானியம் வழங்கலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு எடுக்கப்பட்டு பின்னர் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எந்த வகையிலும் பொதுமக்கள் மீது தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்த தயாராக இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக எரிபொருள் விலைகள் வேகமாக அதிகரித்தமையினால் நாட்டில் எரிபொருள் விலைகளை அரசு சற்று உயர்த்த வேண்டியிருந்தது என்று அமைச்சர் கூறினார். இருப்பினும் உயர்த்தப்பட்ட எரிபொருள் விலைகள் மீண்டும் குறைந்து வருவதாகவும் அந்த விலையில் எரிபொருளை வாங்கும் போது பொதுமக்கள் பயனடையலாம் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் தற்போது கையிருப்பில் உள்ள மற்றும் அடுத்த 2 மாதங்களில் வந்து சேரவுள்ள எரிபொருளானது கடந்த மாதம் டாரர் வரை செய்யப்பட்ட எரிபொருள் என்பதால் எதிர்காலத்தில் செய்யப்படுகின்ற எரிபொருட்களுக்கான செலவை ஈடு செய்து அதன் பலன்களை மக்களுக்கு வழங்க முடியும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வியாபாரி நிமல் லான்சாவின் வீட்டில் போதைப்பொருள் சோதனை நடத்திய போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தான் ஹெலிகாப்டரில் சென்று அவரை காப்பாற்றினார் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவையும் இலக்கு வைத்து போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தனது உரையின் போது நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் இல்லாததை சுட்டிக்காட்டி கிரீஸ் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக சென்றிருந்ததாகவும் போதைப் பொருள் கடத்தலின் தற்போதைய வாரிசு எனவும் நாமல் ராஜபக்சவை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலத்தில் இடம்பெற்றதாகவும் தாம் கூறிய சில சம்பவங்களையும் மேற்கோள் காட்டி தனது கருத்துக்கு விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் மற்றும் அறிவுறுத்தல்கள் குறித்து கருத்து வெளியிட்ட மஹிந்த ஜெயசிங்க, அதனால் தான் இன்று எல்லோரும் கவலைப்படுகின்றார்கள். இது 1-2 பேர் சம்பந்தப்பட்டது அல்ல. இந்த போதைப்பொருள் அரசியல் இப்போது 1-2 தொடர்புபட்டதாகிவிட்டது. தொடர்பில்லாதவர்கள் தான் இப்படி ஆகிறதா? நான் அச்சமின்றி சொல்கின்றேன். போதைப்பொருள் வியாபாரியான நிமல் லான்சாவின் வீட்டில் போதைப்பொருள் சோதனையின் போது தற்போதைய தலைமுறை நாமல் ராஜபக்சவின் தந்தையான மஹிந்த ராஜபக்ச தான் ஹெலிகாப்டரில் சென்று அவரை காப்பாற்றினார் என்று தெரிவித்துள்ளார்.
பாதாள உலக கும்பல் தலைவரான ஹரக் காட்டா என்று அழைக்கப்படுகின்ற நதுன் சிந்தகவின் மனைவியிடம் 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்ட சம்பவத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் நிலைமை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது கிடைத்துள்ள தகவல்களின் பிரகாரம் ஹரக் காட்டாவின் மனைவி மதுஷிகா மதவந்தியிடம் இருந்து குறித்த பெருந்தொகை பணம் வங்கி கணக்கிற்கோ இலங்கை ரூபாய் நாணயத்திலேயோ பெறப்படவில்லை. அதுக்கு மாறாக மதுவந்தி வசிக்கும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் நாணயமான குறித்த பெருந்தொகை பணம் அவரிடமிருந்து பெறப்பட்டுள்ளது. துபாயில் வசிக்கும் நிர்மல பண்டார என்ற ஹெர்பி என்பவர் மூலம் இந்த பரிவர்த்தனை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களான சட்டத்திரணி ரஹித ராஜபக்ஷ, சரித் அபேசிங்க, வர்ண கென்கிட்ரோ ஆகியோர் கடந்த 2023 மார்ச் 23ஆம் தேதி அன்று துபாய்க்கு சென்றுள்ளனர். அங்கு கெர்பியின் வீட்டில் கரக்காட்டாவின் மனைவியான மதுஷிகா மதுவந்தி மற்றும் தற்போதைக்கு தடுப்பு காவலில் உள்ள மதிகமருவன் ஆகியோரை அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அதன்போது சந்தேக நபர் ஆரம்பத்தில் 500 மில்லியன் ரூபாய் தொகையை லஞ்சமாக கோரியுள்ளார். அதன் பின்னர் பேச்சுவார்த்தைகள் மூலம் 300 மில்லியன் ரூபாவாகவும் இறுதியாக 200 மில்லியன் ரூபாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. பெல்தனியாவில் கார் ஒன்றினுள் சடலமாக மீட்கப்பட்ட சிகிச்சை நிபுணர் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட 4 எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் அவரது மனைவி குண்டசாலை காவல் நிலைய பயிற்சி கல்லூரியின் பொறுப்பதிகாரி மற்றும் குண்டசாலை பிரதேச சபையின் பிரதி. அதன்படி இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் அவரது மனைவி குண்டசாலை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் பொறுப்பதிகாரி மற்றும் குண்டசாலை பிரதேச சபையின் சாரதி ஆகியோரை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர் 4 இன்று நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து நீதவானினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 11 வயது சிறுவர்களை கடுமையான முறையில் தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டுகளுக்காக 4 101 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிறுவர் குற்றங்களுக்காக அனுராதபுரம் சிறப்பு மேல் நீதிமன்றத்தினால் வெறும் 20 நாட்கள் 4 குற்றவாளிகளுக்கு 101 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான சந்தூன் விதான மற்றும் ருவான் தம்மிக திசாநாயக் ஆகியோரால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி ஷமிக குருகே இந்த அனைத்து வழக்குகளையும் வழிநடத்தியிருந்தார். அதுக்கமைய துறவரத்துக்காக விகாரையில் ஒப்படைக்கப்பட்ட சிறுவனை ஒப்படைக்கப்பட்ட முதல் நாள் முதல் கடுமையாக தகாத நடவடிக்கை உட்படுத்திய குற்றச்சாட்டில் விகாராதிபதிக்கு 30 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் டெங்கு நோய் தற்போது பெருந்தொற்று நிலையை எட்டியுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளபடி இதுவரை நாடளாவிய ரீதியில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சுமார் 49,000 பதிவாகியுள்ளது. இதே நேரம் டெங்கு நோயின் காரணமாக இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. தற்போது நாட்டின் 14 மாவட்டங்களில் டெங்கு நோய் தீவிரமாக பரவி வருவதாக சுகாதார தரப்பினர் சுட்டிக்காட்டுகின்றனர். ஈரான் போர் குறித்த பேச்சுவார்த்தையின் போது பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் மற்றும் அந்த நாட்டின் தூதுக்குழுவினரை கொல்ல இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் சதித்திட்டம் தீட்டியதாக பிரேசில் தெரிவித்துள்ளது. பிரேசில் நாட்டு பத்திரிகையாளரும் புவிசார் அரசியல் நிபுணருமான பெப்பே எக்ஸ்கோபர் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவிய போர் பதட்டத்தை தணிக்கும் வகையில் மத்தியஸ்தரக பாகிஸ்தான் செயல்பட்டது. கத்தாருடன் பாகிஸ்தானும் இணைந்து நடாத்திய இந்த பேச்சுவார்த்தை விரைவிலேயே சுமூகத்தை எட்டிய நிலையின் இதன் மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது. முன்னதாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்க பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீர் மற்றும் அவரது குழுவினர் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகருக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.